வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தினா, நேற்று மாமல்லபுரத்தில் தாவேகா சார்பில் மகளிர் தின கொண்டாட்டம் நடந்திருக்கு. கட்சியுடைய தலைவர் அப்படிங்கிற முறையில் தாவேகா தலைவர் விஜய் கலந்துக்கிட்டாருங்க. அதில் 2026 சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி சில தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்காரு. குறிப்பாக பெண்களுக்கான வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் தேர்தல் வாக்குறுதி என்ன தெரியுமா? மாதம் 2500 ரூபா. திமுக மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்குறாங்கல்ல, அதிமுக என்ன அறிவிச்சாங்க? நாங்கள் 2000 ரூபாய் கொடுப்போம் எங்கள் ஆட்சி அமைஞ்சிச்சுனா அப்படின்னு அதிமுக அறிவிச்சிருக்காங்க. விஜய் அவங்க 1000 தராங்க, இவங்க 2000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் 2500 ரூபா தருவேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அடுத்து வருஷத்துக்கு 6 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. மூணாவது, திருமணமாகக்கூடிய இளம் பெண்களுக்கு 8 கிராமில் தங்கம் பட்டுப்புடவை சீதனமாக வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு. நாலாவது, பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் 4. அஞ்சாவது, ஃப்ரீ பஸ்ஸஸ் அக்ராஸ் தமிழ்நாடு. இப்போ திமுக நகர பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் அப்படிங்கிறத வாக்குறுதியாக கொடுத்து அதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்களே. அதிமுக என்ன சொன்னாங்க? ஆண்களுக்கும் இலவச பயணம் அப்படின்னு அதிமுக அறிவிச்சிருக்காங்க. விஜய் என்ன சொல்லியிருக்காரு? தமிழ்நாடு முழுவதும் எந்த வகை பஸ்ஸஸாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு விஜய் அறிவிச்சிருக்காரு. அப்போது தமிழகம் முழுவதும் எந்த பஸ்ஸஸ் எங்கே போகிற பஸ்ஸாக இருந்தாலும் சரி பெண்கள் அப்படின்னா இலவச டிக்கெட்டு. அடுத்தது அதிமுக சொன்னாங்க, திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு காரணமாக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அதிமுக ஆட்சி அமைஞ்சோன ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 10,000 ரூபாய் கருணை தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு அதிமுக அறிவிச்சாங்க. விஜய் 10,000 என்ன 10,000, நாங்கள் 15,000 தரோம். ஆனால் காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ட்ராப் அவுட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதன் காரணமாக பெற்றோர்களுக்கு இல்லை கார்டியனுக்கு 15,000 ரூபாய் வருஷம் 15,000 ரூபாய் அப்படின்னு விஜய் அறிவிச்சிருக்காரு. இதெல்லாம் நேற்று விஜய் தாவேகா சார்பாக அறிவிக்கப்பட்ட முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகள். சர்க்கார் படத்தில் இலவசத்தை எதிர்த்து மிக்சி கிரைண்டரு இதெல்லாம் தெருவில் போட்டு கொளுத்துவாங்க. புரட்சிகரமாக பாட்டெல்லாம் பின்னாடி ஓடிக்கு இருக்கும். அதை பார்த்துட்டு விஜய் அரசியலுக்கு வந்தால் இது மாதிரி இலவசத்தெல்லாம் அறிவிக்க மாட்டார், மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு தாவேகா ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் திராவிட கட்சிகள் என்ன திராவிட கட்சிகள் அதுக்கு ஒரு படி மேலே போய் இலவசத்தை இப்போ வாரி அறிவிச்சிருக்காரு. அவங்க 10,000னா இவர் 15,000ங்கிறாரு. அவங்க 2,000 மாதம்னா இவர் 2,500ங்கிறாரு. 6 சிலிண்டர் இலவசம் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் எப்படி பண்ண போகிறாரு? ஏதாவது பாலிசி வச்சிருக்காரா? ஏற்கனவே தமிழகத்துடைய கடன் சுமை 10 லட்சம் கோடியை டச் பண்ணிருச்சு. அப்போது இது மாதிரியான இலவச அறிவிப்புகளால் கடன் சுமை எங்கேயோ போயிடும். அப்போது அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருக்காரா விஜய்கிட்ட அப்படின்னா பதில் காணோம். சும்மா போகிற போக்கில் அடித்து விடுவோம், 10,000 என்ன 15,000 என்ன அப்படிங்கிற துணியில் தான் விஜயுடைய பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். அதனால் திராவிட கட்சிகளுக்கு மாற்று விஜய் அப்படின்னு யாராவது நம்புனீங்கன்னா தயவு செஞ்சு அந்த நம்பிக்கையை மாற்றிக்கோங்க. ஏன்னா திராவிட கட்சிகளுக்கு மாற்று விஜய் கிடையாது, இன்னொரு திராவிட கட்சி தான் விஜய். பேர் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகம், பேசாமல் திராவிட வெற்றி கழகம் அப்படின்னு பேரை மாற்றிக்கலாம். அதே மாதிரியான அரசியல் தான். ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு இதில் இருக்கா? நகர பேருந்துகளில் இலவச பயணம் அப்படிங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. இதில் தமிழகம் முழுவதும் எங்கே போனாலும் எந்த பஸ்ஸஸில் போனாலும் அனைத்து வகையான பேருந்துகளுக்கும் இலவசம் அப்படிங்கிறதெல்லாம் எங்கே கொண்டு போய் நிறுத்தம் தெரியுமா? போக்குவரத்து துறையை கிட்டத்தட்ட மாநிலமே திவாலாகக்கூடிய ஆல்ரெடி அந்த நிலைமையில தான் இருக்குது. மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும். விஜயுடைய இந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றவே முடியாது. இந்த வகையிலெல்லாம் நாங்கள் நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு விஜய் ஏதாவது விளக்கம் கொடுத்தா பரவாயில்ல. ஆனால் எந்த விளக்கமும் இல்லாமல் கண்மூடித்தனமாக இப்படி இந்த படத்தில் நம்ப முடியாத காட்சிகள் இருக்கும்ல, நிஜத்தில் சாத்தியமே இல்லை. இந்த குருவி படத்தில் பரப்பாருல்ல, எங்கேயோ இருந்து எங்கேயோ பரப்பாரு, நிஜத்தில் சாத்தியம் கிடையாது, ஆனால் படத்தில் பாசிபிள். அது மாதிரியான இந்த படத்தில் கற்பனைக்கு மிஞ்சிய காட்சிகள் நிறையா இருக்கும். அது மாதிரியான வெற்றி அறிவிப்புகளாக தான் இதை நான் பார்க்குறேன். இந்த தேர்தல் வாக்குறுதிகளை நான் அப்படி தான் பார்க்குறேன். உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா படித்த நல்ல விஷயம் தெரிஞ்ச நல்ல பாலிசியை வருமானத்தை மாநிலத்துக்கு பெருக்குவதற்காக புது ஐடியா இருக்கக்கூடிய தலைவரை பார்த்து தேர்ந்தெடுக்கணும். அப்படிப்பட்ட லீடர்ஸு இப்போதைக்கு தமிழக அரசியலில் இல்லை, எக்ஸப்ட் அண்ணாமலைக்கு மட்டும்தான் விஷயம் தெரியுது. நிறையா
மாற்றத்துக்கான நிறைய ஐடியாஸ் அண்ணாமலைக்கிட்ட தான் இருக்குது. எல்லா திராவிட கட்சிகளும் சரி, திராவிட கட்சிகளையே தூக்கி சாப்பிட்ற மாதிரி புது வரவான தாவேக்காவும் சரி மோசம் அட்டூழியம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. மக்களுக்கு மாற்றத்தை கொடுப்பதற்கான எந்த ஐடியாவும் இவங்க கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.